ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படம் பார்த்துட்டு வரேன். நல்லா இருக்குங்க படம். ஒரு யூத்துக்கான படம். சின்ன பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோல் பிளாக் வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு இன்ட்ரோல் பிளாக்கு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு, எதிர்பார்க்கல. அதே மாதிரி கிளைமேக்ஸ் பிளாக்கும் நல்லா இருந்துச்சு. யூத் பசங்க பார்க்கலாம். அடல்ட் காமெடின்றதுனால டைலாக்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். பட் ஃபேமிலியோடு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். மற்றபடி பசங்க பார்க்குறதுக்கான விஷயம் தான். சின்ன பசங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. தேங்க்யூ. கதையில் இல்லை காமெடியாக இருக்குது, மேட்டராக இருக்குது. முகமெல்லாம் சுழிக்கல, நல்லா காமெடியாக தான் இருக்குது. என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப இதாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஓரளவு ப்ராப்ளம் இருந்தது. டைலாக் ஃபுல்லாக டபுள் மீனிங்காக தான் இருந்தது. டபுள் மீனிங்காக இருந்தது. எல்லாம் ஸ்டோரின்னா எதுவுமே இல்லை. எல்லா வயசில் வர கோளாறுங்க அப்படி பண்ணுறாங்க. 2K கிட்ஸுக்கு உண்டான அந்த எண்ணங்களை வந்து அப்படியே வெளிப்படுத்துகிறாங்க. இந்த காலத்தில் எல்லாமே சகஜமாக எல்லாமே எடுத்துக்கிறாங்க. சஸ்பென்ஸு அந்தரங்க விஷயங்களெல்லாம் ஓப்பனாக வந்து பேசுகிறாங்க. எல்லாமே வெளிப்படையாக எல்லாமே பேசுகிறாங்க. ஆமாம், அப்படி தான் பண்ணுறாங்க. கிளாமர்லாம் இல்லாமல் இருந்தால் ஒரு நல்லா இருந்திருக்கும். இது வரையா எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. அப்படி தான் இருக்காங்க. ஃபேமிலியில் பார்க்க முடியாது. வாய்ப்பே இல்லை. தயவுசெய்து ப்ளே பாய் பார்க்க வேண்டிய படங்க இது. ஆமாம், 2K கேஸில் 90 பார்க்கலாம், 80 3 பேரை ஓட்டுறாருன்னா 3 பேரை ஓட்டுறாரு போலையே. அதான் 80 இருக்குது, இதில் 80 பிகர் இருக்குது. அதுவே இருக்கிறாங்கப்பா, எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்த கலவை தான் இது லவ் படம். நான் சொல்கிறது புரியுதா? 2K கிஸ்ஸும் கிடையாதுப்பா, ப்ளே பாய் பார்க்க வேண்டிய படம். ஓகேவா? ப்ளே பாய் என்னன்னா 1008 பச்சை குத்துன்னு விட 1008 பொண்ணுங்க இருக்குது இல்லை, அதுதான் கதை. படம் வந்து இது பாருங்க, நாளைக்கு வந்து லவர்ஸ் டேங்க. ஊரை சுற்றிட்டு வந்து லவ் பண்ணா 2K கிஸ்ஸு, புரியுதா? அரேஞ்ச் மேரேஜ்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஊரை சுற்றுவாங்க. இது ரெண்டுமே இருக்குது. ஊரை சுற்றிட்டு வந்தால் லவ் பண்ணுறாங்க, புரியுதா? எல்லாமே இருக்குது. இது வந்து ப்ளே பாய் பார்க்க வேண்டிய படம். தயவுசெய்து பெண்கள் பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாமியார் கிடைக்கணும், நல்ல மச்சன்ச்சி கிடைக்கணும், நல்ல பொண்டாட்டி கிடைக்கணும். இதுதான் கதை. இந்த படம் வந்து என்னங்க சார், யார் பார்க்கலாம் சார்? இது கொடுத்து வச்சுவேன் அந்த மாப்பிள்ளை எல்லாத்தையும் அனுபவிக்கிறாப்புல. என்ன சொன்னீங்க? அடையார் பவனில் எத்தனை ஸ்வீட் இருக்குது, பால்கோவா இருக்குதா, ஜாங்கிரி இருக்குதா, எல்லாத்தையும் பார்க்குறேன்ல. அதுதான் ஸ்வீட்டி நாட்டி கிரேசிங். கிளாமருங்க, ரெட்ட அர்த்தம் சொல்கிறாங்க. இது ரெட்ட அர்த்தம் இல்லைங்க, 10 அர்த்தம் இருக்குதுங்க அதில், டபுள் மீனிங்கு. இந்த படம் வந்து குடும்பத்தோடு கொஞ்சம் கஷ்டம்தான். லவர்ஸ் பார்க்கலாம். பிரேக்கப் ஆச்சுன்னா தயவுசெய்து பிரேக்கப்பை மாற்றிடுவாங்க, அவ்வளோதாங்க. தயவுசெய்து பொண்ணுங்க ஆண்கள்கிட்ட பிரேக்கப்னு சொன்னீங்க, அடுத்த நிமிஷம் டேட்டிங் தான் நடக்கும். தயவுசெய்து லவ் பண்ணுறவங்க ஜாக்கிரதையாக லவ் பண்ணுங்க. இது எந்த மாதிரி லவ் பண்ணுறது? ஏங்க, மாமியார் முதல் கொண்டு இருக்கிறாங்க, மச்சன்ச்சி முதல் கொண்டு இருக்காங்க, தன் பொண்டாட்டி முதல், யாரை லவ் பண்ணுறதுங்க? மும்மூர்த்திங்க, சுருக்கமாக சொல்லிட்டேங்க. மும்மூர்த்தி லவ்வருங்க, ஒருத்தர் லவர் இல்லைங்க, மும்மூர்த்தி லவருங்க. பிரம்மா விஷ்ணு படம் வந்து ஏங்க, நான் இது எங்கே தான் கனெக்ட் பண்ணுவேன்? என் பொண்டாட்டி நைட்டு வரது கொஞ்சம் சந்தேகம்தாங்க. ஜென்ஸு பார்க்கலாம். அது ஜென்ஸுனா எல்லாம் ஒன்று தான்ப்பா, என்னப்பா பசங்கன்ற. ஜென்ஸு பார்க்கலாம், ஆண்கள் பார்க்கலாம். அதான் ப்ளே பாய்ன்னு சொல்லிட்டேன்ல.